போலி கருத்து கணிப்பு மூலம் பங்குச்சந்தையில் 38 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் எனவும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, பங்குச்சந்தை ஏற்றம் காணப்போகிறது என்று தேர்தல் பரப்புரையில் மோடி பலமுறை கூறினார். ஜூன் 4ஆம் தேதி பங்குச்சந்தை உயரும், மக்கள் பங்குகளை வாங்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் வெளிப்படையாகவே கூறியதை சுட்டிக்காட்டினார். பங்குச்சந்தையில் முதலீடு செய்யுமாறு மோடியும் அமித்ஷாவும் முதலீட்டாளர்களுக்கு யோசனை கூறியது ஏன் என்று கேள்வி எழுப்பிய ராகுல் காந்தி, கருத்து கணிப்பு மூலம் பாஜக அபார வெற்றி பெறும் என்ற பொய் முடிவை பரப்பி சிறு முதலீட்டாளர்களை முதலீடு செய்ய வைத்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். போலியான கருத்து கணிப்புகளால் முதலீட்டாளர்களுக்கு 38 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என்றும் அவர் கூறினார். வாக்கு எண்ணிக்கைக்கு 2 நாட்களுக்கு முன்பே கருத்து கணிப்பு மூலம் பாஜக வெற்றியை பூதாகரமாக காட்டியது ஏன் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். ஜூன் 3ஆம் தேதி பங்குச்சந்தை வரலாறு காணாத ஏற்றத்தை சந்தித்தது. ஆனால் அடுத்த நாளை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்தது என்று அவர் கூறினார். சிலர் பணம் சம்பாதிக்க மோடியும் அமித்ஷாவும் உதவியுள்ளனர் என்று கூறிய ராகுல் காந்தி, பங்குச்சந்தையில் லாபம் ஈட்ட தேர்தல் கருத்து கணிப்பில் முறைகேடு நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். கருத்து கணிப்பு வெளியிட்டவர்களையும் விசாரிக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார்.